சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9.
பதிலுரை பாடல் பல்லவி. உமது வல்லமையை ஆண்டவரே அரசர் குறிப்படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் குறிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டுகின்றார். நீர் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. நேர்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். பல்லவி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆகவே தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 13 தொடங்கி 17 முடிய. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு அறிவித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சின்ன சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் வந்து அமர்ந்த போது மனிதர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் இருந்துள்ளனர். ஏனெனில் இவர்கள் பலர் இயேசுவை பின்பற்றவில்லை. அவர் பாவிகளோடும் மனிதர்களோடும் ஒன்பதை பரிசீலனை சார்ந்த மறைமுக அறிஞர் கண்டு அவருடைய சீடர்கள், இவர் மனிதர்களோடு ஆர்வம் செய்து ஒன்பதை என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் நாங்கள் நோக்கி, நோயற்றவர்கள் அல்ல, நோயுற்றோருக்கு மருத்துவர் தேவை, நேர்மையானவர்கள் அல்ல, அவைகளை அழைக்க முடியும் என்றார். ஆண்டவரை அருள்வாக்கு. இயேசுவே இனியவர்களே, வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்தும் இறை அழைப்பை பற்றி பேசுகின்றன. இறைவனுடைய அழைப்பை பற்றி நமக்கு நன்றாக தெரிவிக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் அழைக்கிற போது ஒரு முக்கியமான செயல் நடைபெறுவதை இந்த வாசகத்தில் பார்க்கிறோம். சவுலுடைய அழைப்பில் அங்கே உணவு உண்ணுதல் என்பது நடைபெறுகிறது. ஸ்கூல் இல்லத்திலே அவர் அழைக்கிற போது அங்கே
துறவரம் மட்டுமல்ல, இல்லறத்தையும் கடவுள் இணைந்திருக்க, மக்களோடு இணைந்திருக்க அவர் ஆசைப்படுகிறார். நீடித்த உறவோடு இருக்க ஆசைப்படுகிறார். அவர் சவுல் மற்றும் மத்தேயுவை அழைக்கவில்லை, பரிசேயரையும் அழைத்தார். பரிசேயருமே அவர் அழைத்தார். அவரோடு உணவு உண்டார் என்று நாம் முன்னிலையில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அவர் உணவு உண்டார். ஆனால் இந்த அழைப்பை 3 விதங்களில் புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்ல அழகாட்சிகள். முதலில் இறைவன் கொடுத்த அழைப்பை இந்த பரிசேயர்கள் புறக்கணித்தார்கள். இது ஒரு வகை புறக்கணிப்பு. சவுண்டை வாழ்க்கை அங்கே உணர்வுதான் நடைபெறுகிறது. நீடித்த உறவுக்கு ஆசைப்படுகிறார். ஆனால் சவுல் அழைப்பை பெற்று இந்த நீடித்த உறவுகளை நிர்மாணிக்கமாக இல்லை. மத்தேயு அழைப்பு பெறுகிறார். அந்த அழைப்பிலே அவர் நீடித்த உறவோடு இருக்கிறார். நமக்கு இறைவன் நீடித்த உறவில் இருக்க நம்மோடு ஆசைப்படுகிறார். நாம் அந்த அழைப்பை ஏற்று நீடித்த உறவில் இருக்க சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். பல நிலைகளிலே பரிசேயர்கள் போல புறக்கணிக்கிறோம். பரிசேயர்கள் இந்த நற்செய்தி வாசகத்தின் கடைசி வரை நேர்மையாளர்கள் அழைப்பவர்கள் என்று சொல்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நக்கலாக சொன்னதாக விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் தங்களை நேர்மையாளர்கள் காட்டிக் கொண்டார்கள். அந்த நேர்மையாளர்கள் மக்களும் காட்டிக் கொண்டார்கள். ஆகவே கடவுள் அழகாக சொல்கிறார், நீங்கள் நேர்மையாளர்கள் நீங்கள் காட்டிக்கொள்கிறீர்கள். இந்த நேர்மையாளர்களை நான் வரவில்லை என்று நக்கலாக ஆண்டவர் இயேசு சொன்னதாக சொல்கிறார். ஆகவே கடவுள் அழைக்கிற போது புறக்கணிக்கிற அந்த பொறுப்பிலே நாம் இருக்க வேண்டாம். அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டாம். கடவுள் அழைக்கிற போது அந்த அழைப்புக்கு ஆமை என்று சொல்லி அவரை கைவிடுகிற அந்த கூட்டத்தில் நாம் அமர வேண்டாம். ஆனால் தொடர்ந்து நீடித்த உலகில் இருக்கிற அந்த குழுவிலே அமர்வோம். எங்கள் அரசின் சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஆமாம்.
மனித வேடத்தில் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவென்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருந்து திருவுள்ளம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்ய இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அனுமதியே. ஆகவே ஆண்டவரே, வானமுதல் புனிதர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைக்கு போற்று. ஆகும் ஆவியை மீது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு ஆதாரமாக அவர் பாடுபட உலகிற்கு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இறைவனுக்கு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்தல் உள்ளத்தை நீங்களுக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று நமக்கு ஓடி ஒரே தந்தவிட எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ள தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கு பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவுகூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலைகளும் நாம் நினைக்கிறோம். உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தல் நிறுவனத்துடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக உதவியை ஏற்றது. எங்கள் அனைவருக்கு இறக்குமாய் கடவுளின் கனித்தாய் எங்கள் பாதுகாவலமாக அளித்த அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புதத்தின் அரசியல் தூய லூர்தல்ல அவருடைய கணவரான யோசேப், எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் உதவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் உங்களுக்கு உதவி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரக்கூடிய உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக
Amen.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் மரணடையாளர்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருளினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.